ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. கூட்டணி ஆர்எஸ்எஸ் ஓட வச்சிருக்காங்களா என்ன? பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காங்க. ஆர்எஸ்எஸ் ஓட கூட்டணி வச்சிருக்காங்களா? இல்லையே. அப்ப ஆர்எஸ்எஸ் ஓட வேலுமணி கலந்து கொண்டதற்கு என்ன பதில்? எந்த அரசியல் கட்சியும் ஐக்கியமானது இல்லை. அவர்கள் சித்தாந்தம் பல நேரங்களில் பாஜகவே முரண்படுகிற சித்தாந்தங்களை கொண்டவர்கள். அப்ப நீங்க அவர்களோடு சென்று ஐக்கியமாகிற பொழுது அந்த சித்தாந்தங்கள் உங்கள் மூலமாக அதிமுகவுக்கு விதைக்கப்படுகிறது. அதிமுக பாஜக கூட்டணி உடையுமா? பாஜகவை விட்டு எடப்பாடி பழனிசாமி வெளியில வர முடியாது. அதாவது இடியாப்பு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்காரு. நீங்கள் இந்துத்துவா திராவிடமா என்றால் தமிழ்நாட்டு மக்கள் திராவிடத்தின் பக்கம் நிற்பார்கள். நீங்கள் திமுகவா அதிமுகவா என்றால் தமிழ்நாட்டு மக்கள் அதிமுகவுக்கு. பாஜக தான் கூட்டணி கட்சி. ஆனால் மதுரையில் நிகழ்ச்சி நடத்துறது இந்து முன்னணி, கோவையில நிகழ்ச்சி நடத்துறது ஆர்எஸ்எஸ். அதுலயே வந்து கலந்துக்கிறீங்க. வழக்குகளில் இருந்து எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி போன்றவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக, பாதுகாத்துக் கொள்வதற்காக அதிமுக என்கிற கட்சியை ஒட்டு மொத்தமாக பாஜகவிடத்தில் ஐக்கியப்படுத்தி விட்டார்கள். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் சார் வணக்கம். வணக்கம். நேற்று முன்தினம் மதுரையில் நடந்த முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்றது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. குறிப்பா அந்த மேடையில அண்ணா விமர்சிக்கப்படுகிறார், பெரியார் விமர்சிக்கப்படுகிறார். அதுல அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் அந்த மேடையில இருந்திருக்கிறாங்க. ஆனா அவங்க யாரும் கண்டனம் தெரிவிக்கல. ஒரு தீவிர பாஜக சித்தாந்தம், ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் நோக்கி வந்து அதிமுக நகருது அப்படின்ற மாதிரி கடுமையான குற்றச்சாட்டுகள் எல்லாமே சமூக வலைதளங்களை எழுத பார்க்க முடியுது. அதிமுகல என்ன சார் நடக்குது? மதுரையில் நடைபெற்ற அந்த நிகழ்வுல அதிமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள் கலந்து கொண்டதே மாபெரும் தவறு. அந்த நிகழ்வு என்பது ஒரு மதர் சார்புள்ள ஒரு நிகழ்வாக, அரசியல் உள்நோக்கம் கொண்ட ஒரு நிகழ்வாக பாஜகவால நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வு. அதில் அவர்கள் நிறைவேற்றிய 2 தீர்மானங்கள் சர்ச்சைக்குரிய தீர்மானங்கள். ஒன்று, அறநிலையத்துறை கட்டுப்பாட்டிலிருந்து இந்து கோவில்கள் வெளியேற்றப்பட வேண்டும், அந்த கட்டுப்பாட்டிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்பது. அது 91 தேர்தல் அறிக்கையில ஜெயலலிதா அம்மா அவர்கள் கொடுத்த ஒரு வாக்குறுதி. ஆனால் பின்னாளில் அது தவறு என்று அவர்களே அதை வலியுறுத்தவில்லை. அதை அந்த 5 ஆண்டுகால ஆட்சியிலும் செய்யல. அதற்கு பிறகு அவர்கள் ஆண்ட ஒட்டுமொத்த 16 ஆண்டு கால ஆட்சியிலும் அதை அவர்கள் செய்யவில்லை. அந்த கோரிக்கை என்பது அதிமுகவுக்கு உடன்பாடு இல்லாத ஒரு கோரிக்கை. ஜெயலலிதா அவர்களால் ஏற்கப்படாத ஒரு கோரிக்கை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் ஏற்கப்படாத ஒரு கோரிக்கை. திராவிடத்துக்கு எதிரான ஒரு கோரிக்கை. ஆனால் அந்த கோரிக்கை அந்த மாநாட்டில் வைக்கப்படுகிற பொழுது இவர்கள் அங்கே வாய் மூடி மௌனிகளாக இருக்கிறார்கள். அதே போல திருப்பரங்குன்றம் கோவில், அந்த கோவில் குறித்த அந்த சர்ச்சையில் பாஜகவினுடைய நிலைப்பாட்டை அதிமுக பின்பற்ற முடியாது, பின்பற்ற கூடாது. அப்ப இந்த சர்ச்சைகளுக்கு நடுவுல திராவிடத்தை எதிர்ப்போம், திராவிடத்தை வீழ்த்துவோம் என்கிற வகையில் அந்த மாநாட்டில் பேசப்பட்டு, அதில் பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் அவர்களது புகைப்படங்கள் பயன்படுத்தப்பட்டு திராவிடத்துக்கு எதிரான அந்த கருத்துக்கள் பேசப்படுகிற பொழுது அதிமுக என்பது ஒரு திராவிட கட்சியாக புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு, எம்ஜிஆரே சட்டமன்றத்தில் அதை பதிவு செய்திருக்கிறார், நாங்கள் ஒரு திராவிட சித்தாந்தத்தில் வழிநடத்தப்படுகிற ஒரு கட்சி என்று. ஜெயலலிதா அம்மா அவர்களும் சமூக நீதி காத்த வீராங்கனை என்று பட்டம் கொடுத்ததும் அந்த திராவிட கொள்கைகளில் அவர் பயணித்த காரணத்தினாலதான். ஆனால் இன்றைக்கு தங்கள் சுயநலத்தின் காரணமாக அந்த மதுரையில அந்த நிகழ்வுல எந்த கருத்தும் தெரிவிக்காமல் இவர்கள் அமைதி காத்தார்கள். அடுத்து 2 சம்பவங்கள் அதன் தொடர்ச்சியாக. கோவையில ஆர்எஸ்எஸ் நிகழ்வுல வேலுமணி அவர்கள் வந்து மோகன் பகவத்தோட கலந்து கொள்கிறார். மோகன் பகவத்துக்கு இன்றைய ஒரு நாளிதழில் செய்தி வந்திருக்கிறது, திரு வேலுமணி அவர்கள் ஒரு வேல் பரிசளிக்கிறார் மோகன் பகவத் அவர்களுக்கு. ஆனால் பத்திரிகைகள் அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த மடாதிபதிக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல சென்றேன், அங்கே எதேச்சியாக மோகன் பகவத் வந்தார் என்று.
ஆனால் அது உண்மை அல்ல என்பது இன்றைய பத்திரிகை செய்தியிலேயே மோகன் பகவத்துக்கு திரு வேலுமணி அவர்கள் ஒரு வேல் பரிசீலிக்கிறார் என்று வருகிறது. மதுரையில நடந்த மாநாடு நடந்த அதே தேதியில சேலத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வேல் பரிசீலிக்கப்படுகிறது. இதே எடப்பாடி பழனிசாமி முருகன் மாநில தலைவராக இருந்த போது வேல் யாத்திரை சென்றார். அன்றைக்கு அவர் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டார். அது அதிமுகவுடைய ஆட்சி, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர். அதே போல ஆனா அதே எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு தான் வேலை வாங்குறாரு. அப்ப வேளால் வீழ்த்தப்பட்டு விட்டார் எடப்பாடி பழனிசாமி என்றுதான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்து தளவாய் சுந்தரம் ஒரு RSS நிகழ்வை துவக்கி வைத்தார் என்பதற்காக கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார். இங்கே RSS தலைவரோடு வேலுமணி ஒரு நிகழ்வுல கலந்து கொள்கிறார். RSS தலைவருக்கு நினைவு பரிசாக அந்த வேல் பரிசளிக்கிறார். மதுரையில இந்த நிகழ்வு இதையெல்லாம் பார்க்கிற பொழுது இவர்கள் ஒட்டுமொத்தமாக பாஜகவோடு கட்டுண்டு விட்டார்கள், ஐக்கியப்படுத்தி விட்டார்கள், இரண்டரை கலந்து விட்டார்கள் என்றுதான் நம்ம பார்க்கணும். இப்ப அவங்க தரப்புல இருந்து பேசுறப்ப கொள்கை வேற, கூட்டணி வேற. இன்னைக்கு RP உதயகுமார்ல இருந்து ராஜேந்திர பாலாஜி வரைக்கும் ஒரு கடுமையான எதிர்வினை ஆற்றுறாங்கல்ல சார். அந்த வீடியோல வந்தது தவறுதான், அண்ணாவையும் பெரியாரையும் அப்படி பேசிருக்க கூடாது, நாங்க என்னைக்கும் அந்த திராவிடத்தை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி விளக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு போதுமானதா இல்லையா? இல்ல, அப்ப வேலுமணி அதாவது கூட்டணி RSS வச்சிருக்காங்களா என்ன? பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காங்க. RSS கூட்டணி வச்சிருக்காங்களா? இல்லையே. அப்ப RSS வேலுமணி கலந்து கொண்டதற்கு என்ன பதில்? பட் RSS டோன் தானே சார் பாஜகவோட டோனா இருக்கு சமீப காலமா பாக்குறப்ப. RSS இயக்க நேரடியாக தேர்தலில் அவர்கள் பங்கெடுத்துக் கொள்வது இல்லை. அரசியல் கட்சி என்பது பாஜக, கூட்டணி என்பது பாஜகவோடு. அப்ப இதை பார்க்கிற பொழுது ஒட்டுமொத்தமாக இவர்கள் பாஜகவோடு ஐக்கியமாகிவிட்டார்கள். மதச்சார்பற்ற நிலையிலிருந்து விலகி வந்து விட்டார்கள். மற்ற சமூகத்தை சார்ந்த வாக்குகள் நமக்கு தேவையில்லை என்கிற ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள் என்றால் அது அரசியலையோ வருகிற தேர்தலையோ மனதில் வைத்து எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. அப்படி ஒரு முடிவு ஒருவேளை திமுகவை வீழ்த்துவதற்காக நாங்கள் இப்ப ஒரு முடிவை எடுத்து விட்டோம், தேர்தலுக்கு பிறகு அரசாங்கத்தை நடத்துகிற வாய்ப்பு கிடைக்கிற பொழுது எங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வோம் என்றால் இதனால் கிடைக்கிற பலன் பாரதிய ஜனதா கட்சிக்கு, அதிமுகவுக்கு அல்ல. இந்த நிகழ்வு திமுகவுக்கு எதிரானதாக அமையலாம், ஆனால் திமுகவுக்கு எதிராக அதிமுக தன்னை நிலைப்படுத்த வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியை முன்னிறுத்தி, பாஜக சித்தாந்தங்களை முன்னிறுத்தி, திராவிட சித்தாந்தங்களை வீழ்த்துவதற்கு, திமுகவை வீழ்த்துவதற்கு இவர்கள் செய்கிற அந்த முயற்சி என்பது பாஜகவினுடைய வளர்ச்சிக்கு வித்திடுமே ஒழிய அதிமுகவை, திமுகவுக்கு மாற்று கட்சி அதிமுக என்கிற நிலைப்பாட்டில் இருந்து அதிமுகவை சரிவு பாதைக்கு, அழிவு பாதைக்கு தான் அது கொண்டு செல்லும். இதை தெரியாதவர்கள் அல்ல, தெரியும். இருந்தாலும் ஏன் இந்த ஒரு நிகழ்வில் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் என்றால் தங்களை காப்பாற்றி கொள்ள வேண்டும். வழக்குகளில் இருந்து எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி போன்றவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக, பாதுகாத்துக் கொள்வதற்காக அதிமுக என்கிற கட்சியை ஒட்டு மொத்தமாக பாஜகவிடத்தில் ஐக்கியப்படுத்தி விட்டார்கள். நீங்க பாஜகவோட கூட்டணி வைத்ததை கூட நான் இதற்கு முன்பு உங்களோடு பேசுகிற பொழுதே கூட பரவாயில்ல, திமுகவை வீழ்த்துவதற்கு வேற வழி இல்ல, ஒரு கூட்டணி ஆட்சி சொல்லிருக்க கூடாதுன்றதை கருப்பா அந்த விமர்சனத்தை அளவோடு பயன்படுத்திக் கொள்ளலாம், ஆனால் கூட்டணி ஆட்சி போன்ற கருத்துக்கள் சரியானது அல்ல என்றுதான் சொன்னார். ஆனால் இன்றைக்கு அமித்ஷா அவர்கள் தொடங்கி பாஜகவினர் அனைவரும் பேசுகிறது எல்லாமே தமிழகத்தில் பாஜக ஆட்சி, NDA ஆட்சி, கூட்டணி அமைச்சரவை என்று அவர்கள் பேசுகிறார்கள். அந்த பேச்சுக்களுக்கு இவர்கள் வாய்மூடி மௌனிகளாக இருக்கிறார்கள். ஆனா இன்றைக்கு கூட திரு உதயகுமார் என்ன சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமிக்கு சென்ற நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது எப்படி கூட்டணியை முறித்துக் கொண்டு வெளியேறினோமோ அதுபோல வெளியேற தெரியும், வெளியேற முடியும்
என்று சொல்கிறார். சரி, சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க கடைசி நிமிடத்துல வெளியேறினீங்க. அதன் மூலமாக எத்தனை தொகுதிகளில் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள்? அப்ப இதன் மூலமாக சிறுபான்மையினர் உங்களை நம்ப மாட்டாங்க. அந்த வாக்கு வங்கியையும் இழந்து விடுகிறீர்கள், இந்துத்துவ வாக்கு வங்கியையும் இழந்து விடுகிறீர்கள். அப்ப அதிமுக என்கிற கட்சி தன்னுடைய வலிமையை, சுய வலிமையை, புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் அமைக்கப்பட்ட கட்டமைப்பு வாக்கு வங்கியை இழக்கிறது. ஜெயலலிதா அம்மாவால் வளர்த்தெடுக்கப்பட்ட அந்த வாக்கு வங்கி இழக்கப்படுகிறது. அப்ப அந்த கட்சி மேலும் பலகீனம் அடைகிறது. அதனால் பலனடைவது ஒருபுறம் பாஜக, மறுபுறம் வழக்குகளிலிருந்து எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி போன்றவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்கிறார்கள் என்கிற அளவுல தான் இந்த நிகழ்வுகள் அமைகிறது. நீங்க ஆரம்பத்துல பேசுறப்ப ஒண்ணு சொன்னீங்க, இந்த முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கலந்துகிட்டதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு முருக பக்தராக நான் கலந்துகிட்டோம், அந்த பகுதியை சேர்ந்தவராக கலந்துகிட்டோம், சோ இது ஒண்ணும் தவறு இல்லை அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவிச்சதே, அது அந்த முருக மாநாட்டுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னதே ஒரு கான்ட்ரவர்சியலா மாறுனுச்சு. இதையெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, இதற்கு முன்பு அண்ணாமலை அவர்கள் நடைபயணம் துவக்கினார், அமித்ஷா அவர்கள் துவக்கி வைத்தார். அன்றதுல உதயகுமார் கலந்து கொண்டார். அன்றைக்கே நான் தான் முதல்ல சொன்னேன், அண்ணாமலை நடைபயணம் நிறைவேறுகிற பொழுது அதிமுக கூட்டணி முறிந்திருக்கும், பிளவுபட்டிருக்கும் சொன்னேன். நான் தான் சொன்னேன். நடந்ததா இல்லையா? ஏன்னா இதற்கு முன்பு அண்ணாமலையை முன்னிறுத்தி அண்ணாமலை சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக செயல்படுகிறார், திமுகவுக்கு மாற்றாக பாஜகவை வழிநடத்துகிறார் என்று ஒரு தோற்றத்தை உருவாக்குனாங்க. ஆனா இப்ப எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையோடு ஒரு கருத்து வேறுபாடுகள் கொண்டு அண்ணாவை பற்றி அண்ணாமலை தவறாக சொல்லிவிட்டார், அதனால கூட்டணியில் இருந்து வெளியில வர்றோம் என்று சொன்னார். இவர்களை மேடையில் அமர வைத்துக் கொண்டே அண்ணாவை பற்றி, திராவிட இயக்கங்களை பற்றி தவறாக அந்த மேடையில பேசுறாங்க. யாரு? அண்ணாமலை இல்ல, பாஜக என்கிற அந்த கட்சி சார்பாக நடத்தப்படுகிற, அந்த இந்து முன்னணியின் சார்பாக நடத்தப்படுகிற அந்த நிகழ்வுல. அப்ப இதற்கு முன்னுதாரணங்கள் இருக்கு. இந்த நிகழ்வுகள்ல போனாலே மதச்சாயம் பூசப்பட்டு விடும். தேர்தலில் பாஜக தன்னை வளர்த்து கொள்ள முற்படுவார்கள், நம்முடைய வாக்கு வங்கி அதனால் சிதைக்கப்படும், நமக்கு அதனால் சிறுபான்மை வாக்கு வங்கி மட்டுமல்ல, ஒரு மதவாதமாக, மத ரீதியாக, மத சார்புள்ள அரசியல் நடவடிக்கைகளை தமிழ்நாட்டு மக்கள் விரும்ப மாட்டார்கள், வாக்களிக்க மாட்டார்கள். நமக்கு பாஜக தான் கூட்டணி கட்சி. ஆனால் மதுரையில நிகழ்ச்சி நடத்துறது இந்து முன்னணி, கோவையில நிகழ்ச்சி நடத்துறது RSS. அதுலயே வந்து கலந்துக்கிறீங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி முருக பக்தர்னா அவங்க சிலுவம்பாளைய தோட்டத்திலேயே முருகன் கோயில் கட்டி வச்சு கும்பிடுறேன்னு சொன்னாரு. அதை யாராவது தவறா சொல்றாங்களா என்ன? இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டுதான் அவர் தன்னுடைய அந்த முருக பக்தியை வெளிப்படுத்தணுங்கிற அவசியம் இல்ல. இப்ப பழனி கோயிலுக்கு போன மாசம் கூட எடப்பாடி பழனிசாமி போயிட்டு வந்தாரு. அதை யாராவது குறை சொன்னாங்களா என்ன? பக்தி என்பது வேறு. ஆனால் அந்த பக்தியின் பெயரால் மத கலவரத்தை தூண்டி தமிழ்நாட்டினுடைய அமைதியை சீர்குலைத்து அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேட பாஜக முயற்சிக்கிறது. தன்னை திமுகவுக்கு மாற்றாக நிலைநிறுத்தி கொள்ள முயற்சிக்கிறது. அது அவர்களது யுக்தி. ஆனால் அதிமுக தன்னை பலியிட்டுக் கொள்கிறது, தன்னை இழக்கிறது, தன்னுடைய வாக்கு வங்கியை இழந்து விடுகிறது. அப்ப தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் என்பது தற்பொழுது பாஜக கூட்டணியா திமுக கூட்டணியா என்கிற அளவுல இந்த அரசியல் கட்டமைப்பை திரு அமித்ஷா அவர்கள் கட்டமைக்கிறார். தெரிந்தே எடப்பாடி பழனிசாமி அதற்கு துணை போகிறார். கருத்தியல் ரீதியாக நீங்க சொல்றீங்க அந்த நரேட்டிவ் வந்து திமுக வெர்சஸ் பாஜகவா களம் மாறிட போகுது அப்படின்னு உங்க அச்சத்தை வெளிப்படுத்துறீங்க. ஆனா அதிமுக அந்த அளவுக்கு குறைச்சி மதிப்பிட முடியுமா? இன்னைக்கு எத்தனை கிராமங்கள் தோறும் பூத் கமிட்டி இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதிமுக. அந்த அளவுக்கு அதிமுக வீரியம் மிக்க அதிமுகவை பாஜக அவ்வளவு சீக்கிரமா கடந்துட முடியுமா என்ன? தாண்டி வளர்ந்துட முடியுமா என்ன? இல்ல, நான் சொல்றது ஒட்டு மொத்தமா அவங்க அப்படியே ஓவர் நைட்ல எடுத்துட்டாங்கன்னு நான் சொல்ல வரல. சிறுக அதிமுக வாக்கு வங்கி சிதைக்கப்பட்டு அது பாரதிய ஜனதாவினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுது. ரெண்டாவது, திமுக பிடிக்கல,
ஆனால் பாஜக செய்வதில் உடன்பாடு இல்லை. அதிமுக வாக்கு வங்கி. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு நெருங்கி செய்கிற இந்த செயல்பாடுகள் அவர்களுக்கு பிடிக்கல. அப்ப அந்த வாக்கு எங்க போகும்? மூன்றாவதாக இருக்கிற விஜய்க்கு போகும். அப்ப விஜய் மூலமாக சிதறுகிற வாக்குகள் அது அதிமுக வாக்குகளாக இருக்கும். நீங்க எந்த முனையில் நீங்க 4 முனையில நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த கோணத்தில் பார்த்தாலும் இழப்பு என்பது அதிமுகவுக்கு. அப்ப களம் திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்குமான தேர்தல் களமாக மட்டுமே அமைக்கப்பட வேண்டும். அப்படி அமைக்கப்பட்டால் மட்டும்தான் அதிமுகவுக்கு எதிர்காலம் திமுகவை வீழ்த்த முடியும். நான் பல நிகழ்வுகளை நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் இந்துத்துவா திராவிடமா என்றால் தமிழ்நாட்டு மக்கள் திராவிடத்தின் பக்கம் நிற்பார்கள். நீங்கள் திமுகவா அதிமுகவா என்றால் தமிழ்நாட்டு மக்கள் அதிமுகவுக்கு பக்கம் நிற்பார்கள். அப்ப கேள்வி தமிழ்நாட்டு மக்களிடத்துல திமுகவா அதிமுகவா என்றுதான் நாம் இந்த அரசியல் களத்தை கட்டமைக்க வேண்டும். மாறாக பாஜக செய்கிற முயற்சிக்கு துணை சென்று அது பாஜகவா இந்துத்துவாவா திராவிடமா என்பதற்கு எடப்பாடி பழனிசாமியும் வேலுமணியும் துணை போய் தங்களை காப்பாற்றிக் கொண்டு அதிமுக என்கிற கட்சிக்கு பேரழிவை சிதைவை இவர்கள் உண்டாக்குகிறார்கள். இதை தமிழ்நாட்டு மக்களும் அதிமுக தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி சார். இப்ப நேற்று அந்த ஒரு சம்பவங்கள் பெரிதளவுல பேசப்பட ஆரம்பிச்சிருச்சு, திமுக எல்லாம் கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதிமுக முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய RP உதயகுமார் ஒரு விளக்கமான ஒரு வீடியோ கொடுக்கிறாரு. ராஜேந்திர பாலாஜி ஒரு பிரஸ் அட்ரஸ் பண்றாங்க. SP வேலுமணியும் பேசுறாங்க. இதெல்லாம் பாக்குறப்ப எவ்வளவு சீக்கிரம் அதிமுக பாஜகவோட கொள்கையெல்லாம் ஏத்துக்காது, நாங்க ஒரு தனிப்பட்ட கட்சி தான், நீங்க எங்களுக்கு கீழே தான் இருக்கீங்க அப்படின்னு பாஜகவுக்கு ஒரு மெசேஜ் சொல்றாரு எடப்பாடி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க கூடாதா? இல்ல, நிச்சயமாக இல்ல. நான் சொல்றது முருகன் திராவிடத்தை அழிச்சிருவோம் அப்படின்றது மூலியமா ஒரு திராவிட கொள்கையை அழிச்சிட முடியுமா? இன்றைற்றும் அதிமுக திராவிடத்தை சார்ந்துதான் இயங்கும் அப்படின்லாம் பேசுறாங்கல்ல. அப்ப இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பாஜக ஒரு மறைமுகமான ஒரு மெசேஜ் சொல்றாரு அப்படின்ற கோணத்துல பார்க்க கூடாதான்னு கேட்கிறேன். இன்றைக்கு விதைக்கிற விதை நாளை முளைத்து அது செடியாகி சில வருடங்களில் மரமாகும். இன்றைய இளைய சமுதாயத்தின் மனதில் அதிமுக என்கிற கட்சியை குறைத்து பாஜக என்கிற கட்சியை திராவிட சித்தாந்தங்களை வீழ்த்தி இந்துத்துவ சித்தாந்தங்களை முன்னிறுத்தி அதை தோளில் சுமக்கிற பணியை அதிமுக செய்கிற பொழுது நீங்கள் சொன்னதை போல உடனடியாக அந்த மாற்றம் ஏற்படாவிட்டாலும் எதிர்காலத்தில் அது அதிமுகவுக்கு ஆபத்தாகவும் பாஜக வளர்ச்சிக்கு தோளில் சுமக்கிற பணியை எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார். அது தோல்ல சுமக்கலன்னா அவங்களோட இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் காட்டுது சார். சுமக்கல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நாங்க அந்த வீடியோ வெளியிட்டப்ப எங்களுக்கு தெரியல, நாங்க பின்னாடி உட்கார்ந்து இருந்தோம், அந்த வீடியோ அப்படி வந்திருக்க கூடாது, அந்த வீடியோ போட்டதே கண்டனத்துக்குரியது, இப்படி எல்லாம் ஒரு கூட்டணியில இருந்து வெளிப்படையா பேசுறாங்கல்ல. இல்ல, அத எடப்பாடி பழனிசாமி பேசினாரா? அவருடைய குரல் தானே சார். ராஜேந்திர பாலாஜி பேசினாரு, எடப்பாடி பழனிசாமி SP வேலுமணி பேசினாரு. SP வேலுமணி ஏன் RSS மோகன் பகவத்தோட போய் கலந்துக்கிட்டாரு? அதுக்கு வேலுமணி ஏதாவது பதில் சொன்னாரா? பேரூர் ஆதீனத்தோட மரியாதை மிக்கமான அழைப்பை இது பண்ணி போனேன், அந்த அழைப்புக்கு மரியாதை மோகன் பகவத்துக்கு ஏன் வேல் பரிசளித்தாரு சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமி ஏன் வேலை பெற்றுக்கொண்டு, அதாவது எந்த எடப்பாடி பழனிசாமி? எல் முருகன் அவர்கள் வேல் யாத்திரை சென்ற பொழுது அவரை கைது செய்து கல்யாண மண்டபத்துல அடைச்சு அன்றைக்கு நம்ம கூட்டணியில இருந்தோம் இல்லையா? அன்றைக்கு அதிமுக பாஜக கூட்டணியில தானே இருந்தது. அப்ப நீங்க அப்ப அன்றைக்கு தவறு செய்தீர்களா இல்ல இன்றைக்கு தவறு செய்கிறீர்களா சார்? அப்ப பவர் இருந்துச்சுல்ல சார், அப்ப ஒரு முதலமைச்சர் சார், இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் இல்ல, அந்த அளவுக்கு பவர் இல்ல. வழக்கு இல்ல, இன்றைக்கு வழக்கு இருக்கு. அப்படி பாருங்க, அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி மீது வழக்குகள் இல்ல, இன்றைக்கு வழக்குகள் இருக்கு. அப்ப இவர்கள் மத்தியில என்ன தோணும்? அப்ப அதிமுகவை பயன்படுத்தி இந்த குற்றவாளிகளை எல்லாம் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்து தன்னை வளர்க்கிற பணியை பாரதிய ஜனதா கட்சி சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. அதிமுக வாக்கு வங்கியை மடைமாற்றம் செய்வதற்கு சிறப்பாக எடப்பாடி பழனிசாமியும் வேலுமணியும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்.
ஓகே சார். இன்னொரு கேள்வி சார். சுத்தி வளைச்சு இந்த 21 நிமிஷம் நேர்காணல்ல அந்த கேள்விதான் முக்கியமான கேள்வி. அதிமுக பாஜக கூட்டணி உடையுமா? இல்ல, நீங்க இப்படி வச்சுங்க. அப்படி கேட்கிறத விட வருகிற தேர்தலில் பாஜகவை விட்டு எடப்பாடி பழனிசாமி வெளியில வர முடியாது. அதாவது இடியாப்பு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்காரு. இவர் வெளியில வந்தால் மீண்டும் வாக்காளர்கள் அவரை நம்புவாங்களா? நீங்க மீண்டும் எத்தனை மாறுபாடுகள் பாருங்க. சென்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு கூட்டணியில் இருக்கிறேன்னு சொன்னீங்க, நாடாளுமன்ற தேர்தல் அப்ப இல்லைங்கிறீங்க, இப்ப கூட்டணியில் இருக்கிறோம்னு சொல்லி இப்ப அறிவிச்சீங்க. அப்ப திருப்பி நாங்க வெளியில வந்துருவோம்னா இது என்ன ஆடுபுலி ஆட்டமா? மக்கள் நம்பி வாக்களிக்கணும் இல்லையா? ஒன்று. இரண்டாவது, என்ன முடிவு எடுத்தாலும் ஜெயலலிதா என்கிற அந்த ஒற்றை தலைவரை நம்பி தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்தார்கள். ஆனால் அதே ஜெயலலிதா அம்மா ஆடு வெட்ட கிராம தேவதைகளுக்கு ஆடு கோழி பலியிடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு எதிர்த்து வாக்களித்து தோற்கடித்தார்கள். அதிமுக தொண்டன் எதிர்த்து வாக்களித்து தோற்கடித்தான். இல்லைன்னா அவ்வளவு பெரிய தோல்விய, அதாவது அந்த சாஃப்ட் இந்துத்துவா என்கிற அந்த நிலைப்பாட்டை அவர்கள் எடுக்கிற பொழுது அதிமுக வாக்கு வங்கி, அதிமுக தொண்டன் தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளல. அப்ப அன்றைக்கே ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஜெயலலிதா அம்மாவுக்கே ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எடப்பாடி பழனிசாமி இடத்துல எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? சாஃப்ட் ஹிந்துத்துவால இருந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஹிந்துத்துவாக்கு போயிட்டாங்களா? இல்ல, இது நான் சொல்றது நீங்க முழுமையாக தங்களை ஐக்கியப்படுத்தி விட்டார்கள் என்றுதான் நான் சொல்றேன். நேரடியாக அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஆக்சலரேட்டட் growth, தானாக வளர்ந்தால் காலம் அதிகமாக பிடிக்கும். அதனால அதிமுக தோளில் ஏறி வளர்கிற பணியை அவர்கள் செய்கிறார்கள். அதற்கு தோல் கொடுத்து சுமை தாங்கியாக அதிமுக என்கிற கட்சியை அடகு வைக்கிற பணியை எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார். அப்ப பாஜக பிடியிலிருந்து அதிமுக இந்த தேர்தலுக்கு முன்னாடி எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், கருத்தியல் ரீதியா சித்தாந்த ரீதியா எவ்வளவு முரண்கள் கான்ஃபிளிக்ட்கள் இருந்தாலும் வெளிவர மாட்டாங்களா சார்? இல்ல, இப்படி வச்சுக்கோங்க. அதிமுக, நான் அதைத்தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஷார்ட் ஃபார்ம்ல சொன்னேன். களம் அதிமுகவா திமுகவா என்று அமைந்தால் அதிமுக வெற்றி பெறும். ஆனால் களத்தை மாற்றுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி இந்துத்துவாவா திராவிடமா என்கிற அந்த சித்தாந்த அரசியலை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். அந்த சித்தாந்த அரசியலை அவர்கள் முன்னெடுப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி துணை செல்கிறார். அப்ப இதனால பலன் யாருக்கு? ஒருபுறம் திமுகவிற்கு. ஏன்னா தனித்து நின்ற அதிமுக திமுகவை வீழ்த்துகிற வல்லமை கொண்ட அதிமுக முடக்கப்படுகிறது. அதனால பலனடைவது திமுக. நோட்டாவோடு போட்டி போடுகிற பாரதிய ஜனதா கட்சி திமுகவுக்கு மாற்றாக திமுக எதிர்ப்பு சக்தியாக தமிழகத்துல வளர்த்தெடுக்கப்படுகிறது. அதனால பாதிப்பு யாருக்கு? அதிமுகவுக்கு. அப்ப இதனுடைய பலன் திமுகவும் பலன் அடையுது, பாஜகவும் பலன் அடையுது. திமுக அதிமுக தன்னை இழந்து விடுகிறது, பாஜக அதிமுக தன்னை இழந்து விடுகிறது, புதிதாக உருவாகி கொண்டிருக்கிற விஜய் கிட்ட அதிமுக தன்னை இழந்து விடுகிறது. அப்ப இதில் யாருக்கு இதுல ஒட்டுமொத்த இழப்பும் அதிமுக மீது வருகிறது. எதற்காக இதை செய்கிறாங்க? இவர்கள் செய்வது தங்களை காப்பாற்றிக் கொள்ள. எடப்பாடி பழனிசாமி தன்னை தன் குடும்பத்தை, வேலுமணியே தன்னை தன் குடும்பத்தை. நீங்க வேலுமணி கூட ஒண்ணு சொல்லியிருப்பாரு, கூட்டணி திமுக வைக்கலையா பாஜகவோட கூட்டணின்னு. ஆர்எஸ்எஸ் ஓடு எந்த அரசியல் கட்சியும் ஐக்கியமானது இல்லை. அவர்கள் சித்தாந்தம் பல நேரங்களில் பாஜகவே முரண்படுகிற சித்தாந்தங்களை கொண்டவர்கள், தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள். அப்ப நீங்க அவர்களோடு சென்று ஐக்கியமாகிற பொழுது அந்த சித்தாந்தங்கள் உங்கள் மூலமாக அதிமுகவுக்கு விதைக்கப்படுகிறது. அப்ப வாக்கு வங்கி சிதைக்கப்படுகிறது. ஓகே, இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களோட இந்த மூவ் அப்படின்றது ஒரு பாஜக நோக்கி இல்ல, ஆர்எஸ்எஸ் நோக்கி அப்படின்றாங்க. இன்னும் வெளிப்படையா திமுக நாக்பூர்ல அதிமுக அடகு வைக்கிறதுக்கான வேலைகளை பாக்குறாரு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. உங்களுடைய பதில்? இல்ல, திமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவா திமுகன்னு வருகிற பொழுது திமுக ஆட்சியை விட அதிமுக ஆட்சி சிறந்த ஆட்சி. அது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை கூட திமுகவை விட சிறந்த ஆட்சி. அப்ப திமுக எந்த இடத்தை பயன்படுத்துறாங்க? திமுகவா அதிமுகவா என்கிற களத்தை திமுகவே விரும்பல. ஏன்னா அவர்கள் தோல்வியடைந்து விடுவார்கள். அதனால அவர்களே திட்டமிட்டு பாஜக மூலமாக அதிமுகவை வீழ்த்த நினைக்கிறார்கள்.
அதுக்குதான் இந்த பாஜகவை முன்னிறுத்தி அதிமுகவை அவர்கள் பலகீனப்படுத்துகிறார்கள். அதற்கு எடப்பாடி பழனிசாமி இடம் கொடுக்கிறார், பலியாகிறார். ஓகே, என்ன நிறைய விஷயங்கள் நீங்க குறிப்பிட்டு சொன்னீங்க சார். குறிப்பா இந்த முருக பக்தர் மாநாட்டில் ஆரம்பிச்சு அதிமுக ஒவ்வொரு நிலைப்பாட்டும் வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி பேசிட்டீங்க. உங்க கருத்திற்கும் நேரத்திற்கும் நன்றி சார். இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். தேங்க்யூ.